அல்லாமலும் நம்முடைய அறிக்கை, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளதாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் தேவஜனங்கள் பாவ பாரத்தோடும் பிரச்சனைகளோடும் விசுவாசப்படுவதை தவிர்ப்போமாக. பாவ பாரத்தோடும் அவிசுவாசத்தோடும், பாவ பாரம் என்று சொன்னால் அவிசுவாசம் ஓடுறதும் பாவத்தோடு ஓடுறதும் ஒன்றுதான். ஆகையினாலே நாம் விசுவாச ஓட்டத்திலே அவிசுவாசம் ஓடுறதும் பாவத்தோடு ஓடுறது ஒன்று நிமித்தமாய், பிரச்சனை ஓடுறது ஒன்று, பாவ பாரத்தோடு ஓடுறது ஒன்றாக எல்லாம் ஒரே காரியமித்தமாய் நாம் என்ன செய்கிறோம்? வாக்குகள் அடைய தாமதம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே நாம் கர்த்தர் நாம் வைத்திருக்கிற விசுவாச ஓட்டத்திலே அவிசுவாசமாக இருக்கிறதையும் அவிசுவாசமாக இருக்கிறதையும் பாவமானதையும் பாரத்தையும் நாம் தள்ளிவிட்டு இயேசு அதை ஒப்படைத்து விட்டு பாவம் இல்லாமல், லக்கேஜ் இல்லாமல், பாரம் இல்லாமல், விசேஷமாய் அவிசுவாசமாமல் ஓட பழகினோமானால் நிச்சயமாக கர்த்தர் வைத்திருக்க இடத்திலே நாம் தாமதம் அடையாமல் அந்த வாக்கத்தை அடைவோம். ஒருவேளை நான் பாவ பாரத்தோடு ஓடுவேன், அவிசுவாசம் ஓடுவேன், பாரத்தோடு ஓடுறதுக்கு ஓட்டத்திற்கு நம்ம காணப்பட்டோமானால் நம்முடைய வாக்குத்தம் என்ன உண்டாகும்? தாமதமாகும். அதுக்கு நாம் இடம் கொடுக்காமல் கர்த்தர் வைக்கிற கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற விசுவாச ஓட்டத்திலே நாம் பாவ பாரத்தை தள்ளி போட்டு, அவிசுவாசத்தை தள்ளி போட்டு, பிரச்சனையை தள்ளி போட்டு, அதாவது இயேசுக்கு ஒப்படைத்து விட்டு நாம் ரிலாக்ஸாக ஓடி சீக்கிரமாக கர்த்தர் வாக்குத்தத்தை நாம் அடைய பெற்றுக்கொள்வோமாக. தொடர்ந்து கர்த்தர் வாக்குத்தத்தை நிரப்பி வார்த்தை நிறைவே நம் வாழ்க்கையை தொடர்ந்து மாசத்தை நிரப்பி நம்ம ஆசைப்படுறாங்க. கர்த்தர் வார்த்தைகளையும் ஆசைப்படுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம